சிக்கல் உள்ள கர்ப்பங்களுக்கான சிகிச்சை வழிகாட்டுதலுக்கான கருத்தரங்கமும் பல்வேறு கையேடுகளை வெளியிட்டும் குறும்படங்களை வெளியிட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வைத்திருக்கிற நம்முடைய துறையின் கூடுதல் இயக்குனர் டாக்டர் சோமசுந்தரம் அவர்களே, இந்த கருத்தரங்கத்தின் நோக்கத்தை இங்கே விளக்கி கூறி வீற்றிருக்கின்ற டிபிஎச் இயக்குனர் பெருமதிப்புக்குரிய டாக்டர் டி.எஸ். செல்வவிநாயகம் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று எனக்கு முன்னால் உரையாற்றி பெருமைப்படுத்தி வீற்றிருக்கின்ற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர், தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் பி. செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய WHO-வின் நேஷனல் ப்ரொபஷனல் ஆபீசர் மரியாதைக்குரிய மருத்துவர் பிரியங்கா சிங் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடக்க காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற தேசிய நலவாழ்வு குழுமத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களே, வருகை தந்து இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற தாய்சேய் நல இணை இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் நிர்மல் சென் அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாவட்ட சுகாதார அலுவலர்களே, மாநகர நகர்நல அலுவலர்களே, மாவட்ட அளவிலான மகப்பேறு நிபுணர்களே, இரண்டாம் நிலை மருத்துவ அலுவலர்களே, வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிக்கல் உள்ள கர்ப்பங்களுக்கான சிகிச்சை வழிகாட்டுதலுக்கான கருத்தரங்கம் 2 நாட்கள் என்று முடிவெடுத்து இன்றைக்கு மிக சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு பொருள்கள் குறித்து விவாதிக்கப்படவும் தங்களுடைய சீரிய கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. சிக்கலுள்ள கர்ப்பங்களுக்கான சிகிச்சை வழிகாட்டுதல்கள் இணையதள பயிற்சி தளம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. சிக்கலுள்ள கர்ப்பங்களுக்கான சிகிச்சை வழிகாட்டுதல்கள் ஒரு புத்தக கையேடும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் விளக்கப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மகப்பேற்றினை பிக்மி இணையதளத்தில் சுயமாக பதிவு செய்வதற்குரிய ஒரு குறும்படமும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் எளிதில் பெறுவதற்கும் சுயமாக பெறுவதற்கும் பயன்பெறுவதற்கான இந்த விளக்க குறும்படம் ஒன்றும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. வைரஸ் கல்லீரல் நோய் சிகிச்சை மற்றும் தடுத்தல் இணையதள பயிற்சி தொடக்கமும் இன்றைக்கு இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு கருத்தரங்கத்தை இன்றைக்கு நான் தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சீரிய வழிகாட்டுதலின்படி தாய்சேய் நலத்தை மேம்படுத்துதல், பேறுகால சிகிச்சைகள், மருத்துவமனை பிரசவங்கள் மற்றும் தடுப்பூசி பணிகளை இன்றைக்கு தமிழ்நாடு மிக சிறந்த இடத்தில் முன்னணி வகித்துக் கொண்டிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய நம்முடைய WHO-வின் நேஷனல் ப்ரொபஷனல் ஆபீசர் மரியாதைக்குரிய மருத்துவர் பிரியங்கா சிங் அவர்கள் இங்கே பேசும்போது ஒரு கருத்தை தெரிவித்தார். தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு என்பது, தமிழ்நாட்டின் மருத்துவ சேவை என்பது தேசிய அளவில் என்று இதற்கு இணையாக இதனுடைய செயல்பாடு குறித்து பேசுவதை காட்டிலும் இன்றைக்கு பல்வேறு நாடுகளோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவருடைய உரையில் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு என்பது மருத்துவ கட்டமைப்பில் ஆனாலும் சரி, மருத்துவ சேவை ஆற்றுவதில் ஆனாலும் சரி, இந்தியாவில் இருப்பவர்களோடு போட்டி போடுவது என்பதை கடந்து உலகின் பல்வேறு நாடுகளோடு ஒப்பிடுகின்ற வகையில், போட்டி போடுகின்ற வகையில் நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது.
அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த மகப்பேறு தாய்மார்களின் மரண விகிதம் என்பது வெகுவாக குறைந்து வருகிறது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவிலான அறிவுறுத்தலை சொல்லி இந்த துறையில் மகப்பேறு இறப்பு விகிதமும் குழந்தைகளின் மரண விகிதத்தையும் வெகுவாக குறைத்து 2 மரண விகிதங்களிலும் பூஜ்ய நிலையை தமிழகம் எட்ட வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். சென்னை மாநகராட்சியின் மேயராக நான் இருந்தபோது சென்னை மாநகராட்சியில் இருந்த மகப்பேறு மருத்துவமனைகளுக்கு வருகிற கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவ காலங்களுக்கு முன்னால் அவர்களுக்கான அந்த யோகா பயிற்சி என்பது அன்றைக்கு தொடங்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் குறிப்பாக மகப்பேறுவுக்கு யோகா பயிற்சி தொடங்கியது என்பது 2008-2009 ஆண்டுகளிலேயே தொடங்கப்பட்டது. ஏறத்தாழ 17-18 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த பயிற்சி தொடங்கப்பட்டு சென்னை மாநகராட்சியில் மகப்பேறு மரண விகிதம் வெகுவாக குறைப்பதற்கும் மாநகராட்சி மருத்துவமனைகளில் மகப்பேறு விகிதத்தை அதிகரிப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாகவே சென்னையில் அன்றைக்கு ஆண்டொன்றுக்கு ஒரு 6-7 மகப்பேறுகள் இருந்த நிலை மாறி 1-2 ஆண்டுகளிலேயே அது 20,000 கடந்த நிலையில் மகப்பேறு என்பது அரசு மருத்துவமனைகளை நோக்கி வர தொடங்கியது. அந்த அளவுக்கான பல்வேறு புதிய திட்டங்கள் அன்றைக்கு செயல்படுத்தப்பட்டது. அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையிலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களுக்கு யோகா பயிற்சி என்கின்ற ஒரு திட்டத்தை அன்றைக்கு நாம் தொடங்கினோம். யோகா பயிற்றுனர்களின் மூலம் மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களுக்கு பயிற்சி என்பதையும் கடந்து இந்த பயிற்றுனர்கள் மூலம் பயிற்சி பெற்ற செவிலியர்களே யோகா பயிற்சி அளித்து இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அந்த பயிற்சி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் NHMD அவர்களும் நம்முடைய DPH அவர்களிடத்தில் கேட்டோம், எவ்வளவு மருத்துவ கட்டமைப்புகளில் இப்பொழுது இந்த யோகா பயிற்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 2000க்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையங்களில் இன்றைக்கு அந்த பயிற்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு 4000க்கும் மேற்பட்ட கட்டமைப்புகளில் அந்த பயிற்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். மிக விரைவில் நம்முடைய DPH அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டது, ஒட்டுமொத்தமாகவே அரசு மருத்துவ சேவைக்கு மகப்பேறு மருத்துவ சேவைக்கு வருகிற கடைசி ஒரு மகளிர் கூட விடுபட்டு விடாமல் அவர்களுக்கு இந்த மகப்பேறுக்கு வருபவர்களுக்கு இந்த யோகா பயிற்சியை தருவது என்பது சிறப்பாக இருக்கும், சுகப்பிரசவத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய துறையைச் சேர்ந்த மாவட்ட அளவிலான நல அலுவலர்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் 100% உறுதிப்படுத்துவதற்குரிய நிலையை இந்த கருத்தரங்கத்தில் எட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், அது ஒரு மிகப்பெரிய அளவில் பலனுள்ளதாக இருக்கிறது. மூச்சு பயிற்சியாக இருந்தாலும் யோகா பயிற்சியாக இருந்தாலும் இன்றைக்கு தாய்மார்களிடையே இந்த உடற்பயிற்சி குறிப்பாக மகப்பேறு காலங்களில் அந்த பல்வேறு வீட்டு பணிகளை செய்வதிலும் கூட சிறிய சுணக்கம் இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற பயிற்சிகளின் மூலம் இந்த சுகப்பிரசவத்திற்கு பெரிய அளவிலான அது வழிவகுக்கும் என்கின்ற காரணத்தினாலே அதை நாம் 100% எடுத்து செல்வது நல்லது என்கின்ற வகையில் அந்த கருத்தை இந்த நேரத்தில் நான் முன்மொழிய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மகப்பேறு இறப்பு விகிதம் என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 2021-22 1,00,000 பிறப்புகளுக்கு 90.5% மகப்பேறு இறப்பு விகிதம் இருந்தது, தாய்மார்களின் இறப்பு விகிதம். அதுவே 2022-23 வெகுவாக குறைந்து 52 மாறியது. 2023-24 45.5 என்கின்ற அளவில் குறைந்தது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம், கடந்த ஆண்டு 2024-25 அது 39.4 குறைந்திருக்கிறது. 39.4 குறைந்திருப்பது என்பது ஏறத்தாழ ஒரு
முன்னால் 21, 22 90 என்கின்ற நிலையிலிருந்து 39 குறைந்திருப்பது என்பது பெரிய அளவிலான சாதனை என்றாலும், நாம் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கான சாதனை என்றாலும், அதில் உங்களுடைய அளப்பரிய உழைப்பு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும், இன்னமும் நாம் எதிர்காலத்தில் அது பூஜ்ய நிலைக்கு செல்லும் போதுதான் உலக நாடுகளுடன் மதிப்பிற்குரிய நம்முடைய WHO அலுவலர் அவர்கள் சொன்னதை போல உலக நாடுகளுடன் நாம் போட்டி போடுகிறோம். உலக நாடுகளுக்கு இணையாக நாம் மகப்பேறு மரண விகிதத்தில் ஒரு சாதனை படைத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு நிலை வருவது என்பது பூஜ்ய நிலையை எட்டும் போதுதான். எனவே அந்த நிலை வருவதற்குரிய நடவடிக்கைகளாகத்தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக இது போன்ற கருத்தரங்கங்கள், இது போன்ற பயிலரங்கங்கள், இது போன்ற பல்வேறு வகைகளிலான கூட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கருத்தரங்கம் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதேபோல் குழந்தை மரண விகிதமும் கூட 1000 பிறப்புகளுக்கு 2021, 22 10.4 இருந்தது. 1000 குழந்தை பிறப்புகளுக்கு 10.4 என்கின்ற வகையிலான இறப்பு விகிதம் 2022, 23 10.2 குறைந்தது. 2023, 24 8.2 குறைந்தது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம், 24, 25 அது 7.7 மாறி இருக்கிறது. அந்த 7.7 என்பது கூட எதிர்காலத்தில் பூஜ்ய நிலையை எட்ட வேண்டும் என்கின்ற வகையில் தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2023, 24 நம்முடைய விருதுநகர் மாவட்டம் ஒரு மரணம் இல்லாத, ஒரு மகப்பேறு தாய்மார்களின் மரணம் இல்லாத மாவட்டமாக அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. 45 சுகாதார மாவட்டங்கள் இருந்தால் விருதுநகர் அந்த ஒரு மிகப்பெரிய இலக்கை 23, 24 எட்டியது. அந்த வகையில் அன்றைக்கு நாம் அந்த மாவட்டத்திற்கு பல்வேறு வகைகளில் பாராட்டுக்களை தெரிவித்தோம். அந்த நிலையில் இன்றைக்கு மீண்டும் பல்வேறு மாவட்டங்கள் அந்த நிலையை எட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறைந்த அளவிலான மகப்பேறு மரண விகிதம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 6 மாவட்டங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. முதலில் பரமக்குடி, இரண்டாவது நாகப்பட்டினம், நீலகிரி, விழுப்புரம், மதுரை, சென்னை ஆகிய இந்த 6 மாவட்டங்களில் மகப்பேறு தாய்மார்களின் மரண விகிதம் என்பது குறைந்து ஒரு மகிழ்ச்சியான நிலையை எட்டியிருக்கிறது. என்றாலும் கூட அதிலேயும் பரமக்குடியில் ஒரு இறப்பு, நாகப்பட்டினத்தில் ஒரு இறப்பு, நீலகிரியில் ஒரு இறப்பு, விழுப்புரத்தில் 4, மதுரையில் 8, சென்னையில் 16 என்று பிறப்புகளின் விகிதத்திற்கு ஏற்ற வகையில் இறப்புகள் கணக்கிடப்பட்டிருப்பதில் ஒரு 25% கீழான வகையில் இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் நான் 23, 24 ஆண்டு எப்படி விருதுநகர் ஒரு இறப்பே இல்லாத மாவட்டம் என்கின்ற வகையிலான பெயரினை பெற்றதோ அதே போன்றது ஒரு பெயரினை வருகை தந்திருக்கின்ற மாவட்டங்கள் பெறுவதற்கும் அதற்குரிய நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பு என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளுக்கு பொதுமக்கள் வருவது என்பது 2-3 மடங்கு கூடியிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களின் எண்ணிக்கை என்பது அபரிதமாக உயர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நம்முடைய இலக்கு என்பது ஒட்டுமொத்த மக்களின் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு மருத்துவ கட்டமைப்பில் ஒட்டுமொத்த மக்களும் வந்து அரசு மருத்துவ சேவையை பெற்றார்கள் என்கின்ற நிலை வருகிற வரையில் நம்முடைய இது போன்ற கருத்தரங்கங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற DPH, NHMMD போன்ற உயர் அலுவலர்களுக்கு என்னுடைய மனங்கனிந்த பாராட்டுக்களை எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.